இன்றைக்கான மினி விலாகில் தலப்பாக்கட்டு ஸ்டைலில் மஷ்ரூம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவரான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதே மெத்தடில் சிக்கன், மட்டன் இல்லை வேறு காய்கறி சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு பொருள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன சைஸில் பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, ஜாதி பத்திரியில் பாதி சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க வேணாம், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. வறுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 5-6 முந்திரி பருப்பை சேர்த்து ரெண்டாவது இந்த மாதிரி பவுடராக அரைச்சிடலாம். அரைச்ச மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்சர் ஜாரிலே 7-8 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை. பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க, நான் ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சுருக்குன்னு சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். தலப்பாக்கட்டு பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ அரிசியை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் அளந்து எடுத்துக்கிட்டு 2 தண்ணியில் நல்லா கலஞ்சிட்டு 3வது தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுட்டே நீங்கள் தாளிக்க ஆரம்பிக்கலாம். 100 ml எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 3 பெரிய சைஸில் பல்லாரி வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு விழுது அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக உப்பு போட்டு 5 நிமிஷம் வதக்கிடலாம். கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மல்லி புதினா அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருந்தா மசாலா பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அரிசியை ஒரே பாத்திரத்தில் அளந்திங்கன்னா தண்ணியோட அளவு எடுக்க ஈஸியாக இருக்கும். அரிசி அளந்த அதே டிஃபன் பாக்ஸில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மோஸ்ட்லி தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தக்காளி கூட சேர்க்க மாட்டாங்க, ஆனால் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ண 1 பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். வேறு காய்கறி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கனோ மட்டனோ வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி அளந்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். சீக்கிரமே கொதி வந்துடும். ஊற வச்சுருந்த அரிசி, 1/2 மூடி எலுமிச்சை பழ சாரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக அந்த சாறு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்போட அளவு நாக்கில் தெரியும், அதை விழுங்கும் போது தொண்டையில் காரத்தோட அளவு தெரியும். வேணும்னா உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தோன்னே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு 2 தடவை பரட்டி விடுங்க. 3வது தடவை அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி திரண்டு வந்திருக்கும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அடியில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு ஸ்டவ் சிம்லேயே வச்சு 15 நிமிஷம் தம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உடனே திறக்காமல் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா கமன்னு தலப்பாக்கட்டு ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.